வீட்ல இடியாப்பம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் இடியாப்பம் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இடியாப்பத்துக்கு சுடு தண்ணி ஊத்தி மாவெல்லாம் பெசஞ்சு வச்சாச்சு. ஒவ்வொரு டைமும் இடியாப்பம் வந்து இட்லி தட்டுல புழிஞ்சு வேக வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ மீஷோலேருந்து இடியாப்ப பிளேட் தான் வாங்கியிருந்தேன். 5 பீஸ் வந்து 100ன்னு சொல்லிட்டு பிக்சர்ல காட்ட சொல்ல அந்த பிக் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஆனா என் கைக்கு அந்த பிளேட் வர சொல்ல ரொம்ப குட்டியா இருந்தது. நான் வந்து இந்த பிளேட் வந்து மூங்கில்ல வந்து செய்வாங்கன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் இது வந்து ஓலை. இந்த 5 பீஸ் வந்து ஓலையில செய்றது 100ன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு வேளை ஏமாந்துட்டனோ அப்படின்ட்டு. சரி இந்த மாரி ஊத்தி வச்சு செய்றது வந்து டக்குன்னு வேலை முடியுது. இதுவே இட்லி தட்டுல வந்து ஊத்தம்போது வேலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நெறைய செய்ற மாரி இருக்கு. இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் பால்லாம் இல்ல. வெஜிடபிள் குருமா தான் வந்து பண்ணியிருந்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி செஞ்சிருக்கேன். பட் இந்த காம்பினேஷன் வந்து டேஸ்ட்டும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டு, அவங்க வந்து லெமன் ஜூஸ் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு லெமன் ஜூஸ ஊத்தி பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு.